கடந்த சில நாட்களாகவே நடிகை நிவேதா பெத்ராஜ் பற்றிய செய்திகள்தான் இணையதளத்தில் அதிகமாக பகிரப்பட்டு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. நடிகரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினுடன் ஜோடியாக நடித்தபோது நிவேதா பெத்ராஜுக்கு துபாயில் 50 கோடியில் பங்களா வாங்கி கொடுத்தார் என்ற செய்தியை பிரபல விமர்சகரான சவுக் சங்கர் தெரிவித்திருந்தார். அவர் மீது நிவேதா பெத்ராஜுக்கு பொசசிவ் இருக்கிறதாக கூறி பரபரப்பையும் ஏற்படுத்தினார். இந்த விஷயம் பூதாகரமாக பேசப்பட்ட நிலையில் நிவேதா பெத்ராஜ் இது குறித்து ஆதங்கமாகவும் எனது குடும்பத்தினரும் நானும் மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் கூறி ஒரு பதிவினை வெளியிட்டிருந்தார். இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மீண்டும் சவுக்கு சங்கரிடம் இது பற்றி கேட்டபோது, நான் கூறிய கருத்தில் உறுதியாக இருக்கிறேன், என் மீது வழக்கு கூட அவர்கள் போடட்டும் என்று அழுத்தமாக கூறி மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தினார். இது ஒரு பக்கம் இருக்க, நிவேதா பெத்ராஜ் ஆரம்பத்தில் அடக்கவடக்கமாக நடித்து வந்த பின்பு படு மோசமான கவர்ச்சி ரோலில் நடித்து அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்தார். இது குறித்து நிவேதா பெத்ராஜ் அளித்த பேட்டியில், நான் குடும்ப பாங்கான ரோலில் நடித்து வந்தேன். பின்னர் கவர்ச்சி ரோலில் நடிக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்று நினைத்து சில படங்களிலும் நடித்தேன். உங்களில் சௌகரியம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று உங்களுக்கு புரிந்துவிட்டால் நிச்சயம் உங்களால் இந்த மாதிரியான ரோலிலும் நடிக்க முடியும் என்று கூறியிருக்கிறார் நிவேதா பெத்ராஜ். இதற்கு என்னுடைய பெற்றோர்கள் அப்போது புரிந்தும் கொண்டார்கள் என்றும், நான் என் பெற்றோருடன் ஒன்றாக அமர்ந்து படம் பார்க்கும் வகையில்தான் நடிப்பேன் எனவும், எனது ரோலும் கவர்ச்சியும் அந்த அளவிற்கு தான் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.